الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار مهطعين مقنعي رؤوسهم لا يرتد إليهم طرفهم وأفئدتهم هواء اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்பு மிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே
மகத்துவம் வாய்ந்த ஜுமா தொழுகையை நபி வழியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஜும்மா நிகழ்வின் ஒரு அங்கமாக திகழும் ஜும்மா உரையை செவிமடுத்து விடுப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வை பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திருப்பெயர் துதிக்கப்படுகின்ற இந்த தொழுகை கூடத்தை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்மாவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனங்கள் என்பது குர்ஆனுடைய 14வது அத்தியாயம் சூரத்து இப்ராஹீமிலே இடம்பெறுகின்ற 42, 43 ஆகிய இரு வசனங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனங்கள் வாயிலாக தூதருக்கும் தூதருடைய தோழர்களுக்கும் தூதருடைய தோழருக்கு பிறகு வரக்கூடிய மோமின்களுக்கும் ஆறுதலை சொல்கின்றான். அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையை விடுக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹ்ஸபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள், அநீதி இழைக்கக்கூடியவர்கள் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ இதை அல்லாஹ் அறியாதவனாக இருக்கிறான். அல்லாஹ் இதை பற்றி கவனமற்றவனாக இருக்கிறான் என்று தூதரை நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும், அவர்களையும் அவர்களுடைய காரியங்களையும் அல்லாஹ் கவனமாக பார்க்கிறான், கண்காணிக்கிறான். இருந்தும் உடனடியாக அவர்களுக்கு தண்டனைகள் வரவில்லை. ஏனென்றால் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்ஸார். ஏன் அவர்களுக்கு அவகாசத்தை அல்லாஹ் தருகிறான் என்றால் ஒரு நாளுக்காகத்தான் அவகாசத்தை அல்லாஹ் தருகிறான். அந்த நாள் எப்படிப்பட்டது என்றால் அந்த அநீதி இழைத்தவர்களுடைய பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி விடும். வச்ச கண்ணை எடுக்காம பார்க்கக்கூடிய திகழூட்டக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு அவகாசத்தை தந்திருக்கிறான். அன்றைய நாளிலே இந்த அநீதி இழைத்தவர்கள், இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை செய்தவர்கள், வரம்பு மீறிய அந்த கூட்டத்தார்கள் அன்றைக்கு இவர்களுக்கு எதிரான அந்த தண்டனைகளின் காரணமாக அவர்களுடைய பார்வை அவர்களை நோக்கி திரும்பாது என்கின்ற அளவிற்கு அந்த தண்டனைகள் மீது, அன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த அமளி துமளின் மீது அவர்களுடைய பார்வை என்பது நிலை குத்திவிடும். முஹ்திஈன முக்னிஇ ரூஸிஹிம், தம்முடைய தலைகளை உயர்த்தியவர்களாக அவர்கள் தெரிக்கட்டு ஓடுவார்கள், வேகம் எடுப்பார்கள். எங்க போறோங்கிறது அவர்களுக்கு தெரியாத ஒரு நிலை இருக்கும். லா யர்தத்து இலைஹிம் தர்ஃபுஹும், அவர்களை நோக்கி அவர்கள் தம்முடைய நிலையை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு வராது. அவர்களை நோக்கி அவர்களுடைய பார்வை திரும்பாது. வஅஃஇதத்துஹும் ஹவா, அவர்களுடைய உள்ளங்களும் செயலற்று போய்விடும். புத்தி கெட்டவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநீதி இழைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த உலகத்திலே தரப்படுகின்ற அந்த அவகாசங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான். அநீதி இழைக்கக்கூடியவர்களுடைய அந்த அநீதிகளை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். அவ்வுலுமு ظுலுமாத்துன் யௌமல் கியாமா, கியாமத்தினுடைய நாளிலே இந்த உலகத்திலே செய்த ஒரு அநியாயம் என்பது பல அநியாயமாக மாறும். ஒரு அநியாயம் செய்தவருக்கு பல அநியாயத்தினுடைய தண்டனைகள் கிடைக்கும். அவர்கள் செய்த அந்த பின்விளைவுகளுடைய அந்த அடிப்படையிலே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒன்னு இருக்கிறது நாம் நமக்கு செய்யக்கூடிய பாவம், இன்னொன்னு இருக்கிறது மற்றவர்களுக்கு செய்யக்கூடியது. மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அநியாயம் என்பது பல அநியாயமாக மாறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அநியாயக்காரர்கள் எந்த அவகாசத்தை பெறுகிறார்களோ இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு செய்யக்கூடிய அருள் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு மேலும் மேலும் கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறான். வாய்ப்பு மேல் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த அநியாயத்தை நோக்கி உங்களுடைய கவனம் போயிடக்கூடாது. கவனத்தோடு இருங்கள். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அநியாயம் தான் செய்கிறார்கள் என்று உங்களுக்கு பட்டவர்த்தனமாக தெளிவாக தெரிகிறது. இருந்தும் அவர்களுக்கு தண்டனைகள் இந்த உலகத்திலே வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மறுமைக்காக அவர்களை தாமதப்படுத்துகிறான். மறுமைக்காக அவர்களுக்கு அவகாசங்கள் அளிக்கப்படுகிறது. அந்த மறுமையினுடைய நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் தண்டனைகளை பார்க்கும் போதே அப்படியே வச்சக்கண்ணி எடுக்க முடியாத அளவிற்கு பார்வைகள் நிலை குத்திவிடும்.
மூளை செயலற்ற நிலைக்கு சென்றுவிடும், மூளையுடைய செயல்பாடுகள் நின்றுவிடும். அதே அவர்களுடைய பார்வை அவர்களை நோக்கி திரும்பாது என்கின்ற அளவிற்கு தனக்கு என்ன ஏற்படவிருக்கிறது என்பதை கூட தெரியாத அளவிற்கு அவர்கள் தெரிக்கட்டு ஓடுவார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றார். ஆக அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்குரிய அந்த அவகாசம் என்பது எந்த நாளுக்காக? மறுமையினுடைய நாளுக்காக. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அநியாயம் என்பது எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய வேதத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். அதுல பெரிய அநியாயமும் இருக்கிறது, சின்ன அநியாயமும் இருக்கிறது. அந்த பெரிய அநியாயங்களுடைய பட்டியல்ல ஒன்று என்ற அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். 2வது அத்தியாயத்தினுடைய 114வது வசனமாக நாம பார்க்கலாம். வமன் அظلم ممن منع مساجد الله, அல்லாஹ்வுடைய பள்ளிவாயில்கள் அய்யுذكر فيها اسمه, அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும், அல்லாஹ் துதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த பள்ளிவாயில்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பள்ளிவாயிலை நோக்கி அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை தியானிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அடியார் வருகிறார். அந்த அடியாரை ஒருவன் தடுக்கின்றானே, அவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி வரக்கூடியவர்களை ஒருத்தர் தடுக்கிறவார், வரக்கூடாது என்று சொல்லி முட்டுக்கட்டையை போடுகிறானே, அவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? உலாயிக மா கான லஹும் அய்யதுகுலுஹா இல்லா ஹாயிஃபீன், அல்லாஹ்வை அஞ்சுவதற்காகத்தான் இந்த ஆலயங்கள் நிர்மாணிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுத்து மனிதர்களுடைய சிந்தனைக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய இடம் என்பது பள்ளிவாசலாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசலை நோக்கி வரக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஸஆ ஃபீ ஹராபிஹா, யார் இந்த பள்ளிவாயிலுடைய தூய்மையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அல்லாஹ்வை நினைப்பதற்காக வரக்கூடியவர்களை தடுக்கிறார்களோ, அவர்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் யார்? லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன், அந்த அநியாயத்தை செய்வார்கள் என்றால் இந்த உலகத்திலே அவர்களுக்கு இழிவு இருக்கிறது. வலஹும் ஃபில் ஆখিরাতি அஸாபுன் அதீம், அவர்களுக்கு மறுமையிலே மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். யாருக்கு அல்லாஹ் சொல்றார்? யார் தடுக்கிறார்களோ பள்ளிவாசல்களை விட்டு அவர்களுக்கு. அவர்களை விட பெரிய அநியாயக்காரர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறானா, அவரை விட பெரிய அநியாயக்காரன் யாரும் இல்லை. ஆக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களுடைய தூய்மையை கெடுப்பதே பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்றால், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நோக்கி வரக்கூடியவர்களை தடுப்பதே மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னால், அதை தகர்ப்பது, அதை உடைப்பது, அந்த பள்ளிவாசல் மீது வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது என்பது எவ்வளவு பெரிய குற்றம். அந்த பள்ளிவாசலை இடித்து விட்டு அதை வேறு ஒரு கட்டிடமாக மாற்றுவது, அது எந்த கொள்கைக்காக நிர்மாணிக்கப்பட்டதோ அந்த கொள்கையை தகர்க்கும் விதமாக, அந்த கொள்கையை தகர்க்கக்கூடிய கொள்கைக்காக, இணை கற்பிப்புக்காக, ஷிர்க்குக்காக ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை சற்றே நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அனைவரும் டிசம்பர் 6 அமர்ந்திருக்கின்றோம். 32 வருடங்கள் உருண்டோடி விட்டது. அயோத்தியாலே அமைந்திருந்த அந்த பள்ளிவாசல் தகர்க்கப்பட்டு 32 வருஷம், 1992 அந்த பள்ளிவாசல் தகர்க்கப்படுகிறது. எத்தனை வருடத்தினுடைய பள்ளிவாசல்? ஏதோ 50 வருஷம் 100 வருஷம் இல்லை, 470 வருடங்களாக பள்ளிவாசலாக கட்டிடமாக இருந்ததை அநியாயமாக, அக்கிரமமாக ஊர் பார்க்க, உலகம் பார்க்க, மீடியா பார்க்க இடித்து தகர்த்தார்கள். இது எவ்வளவு பெரிய அநியாயம் அல்லாஹ்வுடைய பார்வையிலே என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு அவகாசங்கள் கொடுக்கப்படுகிறது, அவங்க கைக்கு தானே ஆட்சி வருது, மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை பெறுகிறார்களே, எல்லா அநியாயத்தை செய்யட்டோங்கிறதுக்காக தான் அல்லாஹ் கொடுக்கிறான். வலா யஹ்சபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருல் லிஅன்ஃபுஸிஹிம், யார் அநியாயம் செய்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, நிராகரிக்கக்கூடிய அந்த காரியங்கள்ல உறுதியோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நாம் தரக்கூடிய அவகாசம் என்பது அவர்களுக்கு சிறந்தது என்று எண்ண வேண்டாம். இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா, பாவத்தின் மீது பாவத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசத்தை தருகிறான். வலஹும் அஸாபும் முஹீன், அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய தண்டனை இருக்கிறது. இழிவு தரக்கூடிய தண்டனை இருக்குதுன்னு அவன் நம்பாம போகலாம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்மாணிக்கக்கூடிய,
அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களிலே தியானிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை தொழுகைக்காகவும் இந்த பிற இபாதத்துக்காகவும் பயன்படுத்துகின்ற நம்முடைய அந்த நம்பிக்கை என்பது, நம்முடைய கொள்கை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தண்டிப்பான் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு எதிராக துஆ செய்ய வேண்டும். இடித்து தகர்க்கப்பட்டது அந்த பாபரி பள்ளிவாசல். அதை வேற ஒருத்தருக்கு என்று சொல்லி, அதாவது நம்மிடத்தில் இருந்து பறித்து கொண்டது 72 புள்ளி சொச்சமாக இருக்கின்ற அந்த ஏக்கர் நிலம். ஆட்டைய போட்டு நமக்கு கொடுத்தது வெறும் 5. நம்மிடத்தில் இருந்து பறித்தது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அமைந்திருக்கக்கூடியது 2.7 என்ற ஏக்கர் நிலத்தில் அமைந்திருக்கிறது. அதோடு கூட சேர்த்து சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 70 ஏக்கர், 72 73 ஏக்கரை நம்மிடத்தில் இருந்து ஆட்டையை போட்டுவிட்டு நமக்கு கொடுத்தது எவ்வளவு? 5 ஏக்கர் வச்சுக்க. 5 ஏக்கர் நிலத்தை எங்க கொடுத்தார்கள்? அயோத்தியை விட்டு கடந்து 18-20 கிலோமீட்டர் தூரத்திலே என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் அல்லவா? அந்த தீர்ப்பிலேயே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இது ஒரு கிரிமினல் குற்றம். கிரிமினல் என்ற அந்த சாசனத்திலே உள்ள குற்றமாக இது இருக்கிறது என்று சொல்லி அந்த தீர்ப்பிலேயே இருக்கிறது. அதே விதமாக இந்த பாபரி பள்ளிவாசல் இடித்து தகர்க்கப்பட்டது, அதற்காக நீதி ஆணையங்கள் அமைக்கப்பட்டது. MS லிப்ரஹான் அவர்களுடைய தலைமையில் 17 வருஷம் விசாரித்தார். 48 அமர்வுகள், பல முறை அவர்களுக்கு கால நீடிப்பு செய்யப்பட்டது. 1992 டிசம்பர் 16 அல்லது 17ஆம் தேதி நியமிக்கப்பட்ட அந்த ஆணையம் என்பது 17 வருஷம் விசாரித்து விட்டு கால நீடிப்புகளுக்கு பிறகு என்ன அறிக்கையை கொடுத்தது? இது 68 பேர் இதுல நேரடியான குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிக்கை கொடுத்தது. அதற்கு அடுத்து என்ன அதில் உள்ள தகவல் என்னவென்றால், இது நன்றாக திட்டமிடப்பட்ட ஒரு காரியம், திடீர் என்று நடந்து விட்டதில்லை. This is not unplanned. இது எந்த திட்டமும் இல்லாமல் செயல்படுத்தப்பட்ட ஒரு குற்ற காரியம் இல்லை, நன்றாக திட்டமிடப்பட்டது. இதற்காக அமர்வுகள் நடந்திருக்கிறது. அமர்வுகள் நடந்து நேரம் குறித்து நாள் குறித்துதான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். இது இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, இது ஒரு கிரிமினல் குற்றம் என்று சொல்லி லிப்ரஹானுடைய அறிக்கை இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் வெப்சைட்டுகளில் போய் பார்க்கலாம். அதே விதமாக இந்த பாபரி பள்ளிவாசல் இடித்து தகர்க்கப்பட்ட பிறகு ராய்பரேலி நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அதற்காக தனி அமர்வு ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கப்பட்டது. அதற்கு அடுத்து அலகாபாத் கோர்ட்டிலே வழக்குகள் நடந்தது. அதற்கு அடுத்து அங்க அந்த தீர்ப்புகள் எல்லாம் வச்சு சுப்ரீம் கோர்ட்ல வழக்குகள் நடந்தது. எல்லாத்திலையும் வந்தது என்ன? இது திட்டமிடாத அடிப்படையில் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுங்க என்று சொல்லி நீதிமன்றமே சொல்லக்கூடியதையும் நாம பார்க்கலாம். இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது. அந்த அநியாயத்திற்காக 32 வருடங்கள் உருண்டோடி விட்டது. ஒருவர் தண்டிக்கப்படவில்லை. அதாவது வாய்தாவின் மீது வாய்தாக்களை வாங்கி அப்படியே அந்த வழக்குகளை கடத்தினார்களே தவிர, வழக்குகளை காலம் கடத்தினார்களே தவிர யாரும் தண்டிக்கப்படவில்லை அல்லவா? அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். இந்த உலகத்தினுடைய நீதிமன்றங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் காரணமாகத்தான் இன்றைக்கு சம்பல்ல இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. அதாவது பாபரி பள்ளிவாசல் என்பது 470 வருஷத்தை விட பழமையானது. அதை விட பழமையானது இன்றைக்கு சம்பல் என்ற உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஷாஹி ஜும்மா பள்ளிவாசல். எந்த பள்ளிவாசலுக்கு எதிராக இன்றைக்கு காவி சிந்தனை கொண்டவர்களுடைய கண்கள் திரும்பி இருக்கிறதோ, அதற்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, கலவரம் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி ஒரு 5 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களோ, காவல்துறையினுடைய பெரிய அராஜகம் அங்கே அரங்கேற்றப்பட்டதோ, இதற்கெல்லாம் பின்னணியில் உள்ளது எது? நீதிமன்றங்களுடைய இந்த தீர்ப்புகள் தான். நீதிமன்றங்கள் ஆதாரங்கள் அடிப்படையிலே, ஆவணங்கள் அடிப்படையிலே, வரலாற்றின் அடிப்படையிலே, அனுபவ பாத்தியதை அடிப்படையிலே தீர்ப்பளிப்பதற்கு பதிலாக மனோ இச்சையின் அடிப்படையிலே, நம்பிக்கைகள் அடிப்படையிலே தீர்ப்பளிக்க அமர்ந்து விட்டார்கள். இப்ப அதாவது உச்ச நீதிமன்றத்தில் இருந்து இதாகி போனார்கள் அல்லவா, ரிட்டையர் ஆகி போனாரு.
அந்த ரிட்டையர் ஆகி போன சந்திரசூட் அவர்கள் சொன்னது என்ன செய்யணும்னு எனக்கு புரியல. உடனே கடவுள் இடத்துல கேட்டேன். கடவுளா மனசை திறந்து மனசுல போட்டார். எந்த கடவுளை அவர் நம்புகிறார்? சிந்திக்க வேண்டும். ஆக இப்படியாக நம்பிக்கையின் அடிப்படையிலே தீர்ப்புகள் எழுதப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அதிகார வர்க்கம் ஒரு காரணம், அரசியல்வாதிகள் என்கின்ற அந்த வர்க்கம் அரசியல் சூழ்ச்சிக்காக செய்யக்கூடிய காரியம் ஒரு பக்கம் என்று சொன்னால், அதுக்கெல்லாம் தலையாயது, முதன்மையானது இந்த நீதிமன்றங்களாகத்தான் திகழ்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்து யாரும் தண்டிக்கப்படவில்லை. இன்றைக்கு டிசம்பர் 6 நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் என்றால் ஏதோ ஒண்ணு நடந்துச்சுங்க, முடிஞ்சுதுங்க, மற்றவங்க கைக்கு போயிருச்சுங்க, வேறு ஒரு கட்டிடமாக அதை எழுப்பி விட்டார்கள் என்று நாம கடந்து செல்ல முடியாது. ஒரு இடத்திலே ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது என்று சொன்னால் கயாமத் நாள் வரைக்கும் அது பள்ளிவாசலாகத்தான் கருதப்படும். அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டு எது அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டாங்களோ, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அங்கே நிர்மாணிக்கப்பட்டு விட்டதோ, அதை வேறு ஒன்றாக மாற்றுவதற்குரிய அதிகாரம் நமக்கு இல்லை அல்லவா? இந்த மாதிரியான இந்த சமயத்திலே இடித்து தகர்க்கப்பட்டது கிரிமினல் குற்றம் என்று நீதிமன்றம் சொல்கிறது. அதே விதமாக இந்த இடிப்பதற்கு சூத்திரமாக இருந்தது, இந்த இடிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு காரணகர்த்தமாக இருந்தது எது? அன்றைக்கு பிஜேபி உடைய தலைவராக இருந்த எல்கே அத்வானி அவர்கள் சோமநாத்தில் இருந்து, குஜராத்தில் அமைந்திருக்கக்கூடிய சோமநாத்தில் இருந்து உத்தரப்பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய அயோத்தியை நோக்கி ஒரு ரத யாத்திரையை நடத்தினார். கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர். அந்த ரத யாத்திரையில எல்லா மாநிலங்களையும் சுத்தி 10,000 கிலோமீட்டர் கடந்து அங்க போகணும். அப்ப அந்த சமயத்தில் 1990 ஊர் ஊரா போய், கிராமமாக போய் அவர்கள் வைத்த கூப்பாடு என்ன? கோயிலை இடித்து பள்ளிவாசலை கட்டிட்டாங்க, கோயிலை இடித்து பள்ளிவாசலை கட்டி விட்டார்கள். கோயில் என்பது இந்து மக்களுடைய புனித ஸ்தலம், இந்து மக்களுடைய வழிபாட்டு தலம். ஒரு மதத்தாருடைய வழிபாட்டு தலம் என்பது தகர்க்கப்பட்டு வேறு ஒன்றாக அதற்கு நேர் எதிரான ஒரு விஷயம் நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னா யாருக்குங்க கோபம் வராது? ஆக பாமர மக்களுடைய அந்த உணர்ச்சிகளை கிளப்பி விட்டாங்க. கோயிலை இடிச்சு பள்ளிவாசலை கட்டிட்டாங்க என்று சொன்ன காரணத்தினால், அந்த விதையை விதைத்த காரணத்தினால் அறியாத தெரியாத மக்கள் எல்லாம் கரை சேவையை செய்ய வருகிறோம் என்று சொல்லி கரை சேவைக்கு வந்தாங்க. லட்சம் மக்களை கூட்டி இந்த மாதிரியான இந்த குற்றவாளிகள் சில நூறுகளிலே உள்ளவர்கள், லிப்ரஹாம் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் மைனா 68 நபர்கள் அதில் சூத்திரதாரிகளாக இருந்து இந்த காரியத்தை அரங்கேற்றி விட்டார்கள். இது தீர்ப்புல என்ன சொல்லப்படுகிறது? அகழ்வாய்வுலையும் கூட இந்த மாதிரி ஒரு கோயில் இடித்து கட்டப்பட்டதற்கு எந்த ஆதாரத்தையும் அதுவும் சமர்ப்பிக்கவில்லை. நீதிமன்றத்தில் எந்த நீதிமன்றம் என்பது இடிக்கப்பட்டவர்களுடைய இடத்தை புடுங்கி இடித்தவர்களுடைய கைக்கு கொடுத்து விட்டார்களோ அந்த நீதிமன்றமே சொன்னது என்ன? இதற்கு கீழே உள்ளது கோயில் என்பதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை, கோயில் இடித்துதான் பள்ளிவாசலை கட்டினார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க எல்லாம் ராமர் அங்கதான் பிறந்தார் என்று நம்புகிறார்கள். அதனால் அவர்களுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது, நீங்க கோயிலை நிர்மாணித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எந்த நீதிமன்றம் சொன்னதோ அதே நீதிமன்றம் இடித்து தகர்க்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் என்பது அநியாயமானது, கிரிமினல் குற்றமானது, கிரிமினல் குற்றவாளிகள், இதை செய்தவர்கள், இந்த கைங்கரியத்தை செய்தவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி இதுவரைக்கும் தண்டிக்கப்பட்டது. 32 வருடங்கள். இந்த சமயத்தில் நாம செய்ய வேண்டியது என்ன? ஏதோ வந்துச்சுங்க, கடந்துச்சுங்க, போச்சு என்று இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்துல கையேந்த வேண்டும். ஏன் ஒன்னோட நிக்க மாட்டீங்களாம்? ஒண்ணுக்கு அடுத்து கியான்வாபி, அந்த வாரணாசியில் அமைந்திருக்கக்கூடிய பனாரஸ், அந்த ஊர் பேர் பனாரஸ், அதுக்கு இவங்க வச்சிருக்கிறது வாரணாசி. ஆக அந்த பனாரஸ் என்ற அந்த நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கியான்வாபி பள்ளிவாசல், அதற்கு எதிரான சூழ்ச்சிகள் போய் கொண்டிருக்கிறது. வேறு பல பள்ளிவாசல்களுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறது. அதனுடைய இறுதி வடிவம் தான் இந்த சம்பல் என்ற உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஊருடைய ஷாஹி ஜும்மா பள்ளிவாசல். 500 வருடங்கள் பழமையானது, 500 வருஷம் பழமையானது, பாபருக்கு முந்தைய கட்டப்பட்டது. அந்த பாபரி பள்ளிவாசலும் அங்க உள்ள லோக்கல் மக்கள் அழைக்கிறார்கள். ஏன் அழைக்கிறார்கள்? அவர் புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார்.
வரலாற்று தரவுகள் அப்படிதான் இருக்கிறது. வரலாறு சம்பந்தமாக சம்பலனுடைய பல வரலாறுகள் பதிவு செய்யப்பட்ட உருதுவுடைய புத்தகங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்கிறது. ஆக இதை இன்னைக்கு கற்பிதம் என்ன? கல்கி பகவானுடைய கோயிலை இடிச்சுதான் இந்த பள்ளிவாசலை நிர்மாணித்து விட்டார்கள், பாபர் இந்த கைங்கரியத்தை செய்தார் என்று சொல்லி போன 19ஆம் தேதி ஒரு பிரமாண பத்திரத்தை, ஒரு மனுவை அங்க உள்ள ட்ரையல் கோர்ட்ல போய் கொடுக்கறாங்க. ட்ரையல் கோர்ட் பாருங்களேன் எவ்வளவு வேகமா செயல்படுது. ஒரு பள்ளிவாசல் 500 வருடமாக இருக்கிறது. 500 வருட பழமையான ஒரு பள்ளிவாசல் சம்பந்தமான ஒரு மனு அதற்கு எதிராக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னா, எப்படிப்பா 500 வருஷம் கடந்துருச்சு, அது எப்படி உனக்கு தெரியும்? நீ 500 வருஷத்துல மனிதனா? இல்லையே. ஓவர் சர்டிபிகேட்டை பார்த்தாவே நீ 50 வருஷம் 60 வருஷம் ஆயுள் உள்ளவனாக இருக்கிறாய், உனக்கு எப்படி அது தெரியும்? கேட்கிறோமா இல்லையா? வாத பிரதிவாதங்கள் எதுவும் இல்லை. எந்த பள்ளிவாசல் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அந்த சாரார், அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் இந்த மாதிரி உங்க பள்ளிவாசலுக்கு எதிராக ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பதில் என்ன? இப்படிதான் கேட்கணும். இதுதான் கோர்ட்டினுடைய முறை. இந்த மாதிரி வாத பிரதிவாதம் எதுவுமே நடக்கவில்லை. எல்லா தரவுகளையும் எடுத்து பாருங்க. 19ஆம் தேதி மனு கொடுத்தானா காலை 11 மணிக்கு கொடுத்த அந்த மனுவுக்கு மதியம் 3 மணிக்கெல்லாம் ஒரு கமிட்டியை அமைத்து நீங்கள் போய் அங்க சர்வே செய்யுங்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லி ஆய்வுக்கு அனுப்புறாங்க. பொறுமையோடு அதை அனுமதித்தார்கள். அங்க உள்ள அந்த நிதாமியா, அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் என்பது அந்த இந்துதாமியா அதை அங்கீகரித்து அவர்களுக்கு சர்வையா சரி செஞ்சுக்கங்க என்று சொல்லி அவ்வளவு மக்களையும் அமைதி காக்க வைத்து சர்வே நடந்தது. 10 மீண்டும் 22ஆம் தேதி வந்துட்டானுங்க. 24ஆம் தேதி வந்துட்டானுங்க. இதே மாசம், அதாவது போன நவம்பர் மாசம் 24ஆம் தேதி வந்த அந்த சமயத்திலேதான் அவர்களுடைய நடவடிக்கை வந்த அந்த அதிகாரி, அரசாங்கம் நீதிமன்றம் ஒரு குழுவை நியமித்து அனுப்புகிறது என்றால் அவன் எப்படி வரணும்? ஆனால் எப்படி வந்தார்கள்? கூட வர்றவங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்க. கத்தி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்த உடனேயே ஒரு பெரிய கொந்தளிப்பு அங்க ஏற்படுகிறது. அங்க உள்ள அந்த நிர்வாகம், எந்த நிர்வாகம்? அரசியல் சாசனத்திற்கு நம்ம கட்டுப்படணும், நிர்வாகத்திற்கு கட்டுப்பட வேண்டும், அதாவது நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக அமைதி காத்ததோ அந்த நிர்வாகத்திற்கு எதிராகவே நீங்க இப்படியெல்லாம் அமைதி காத்தீர்கள் என்று சொன்னால் வேற விதத்துல இதை பயன்படுத்தி விடுவார்கள் என்பதற்காக மக்கள் கூட்டம் கூடுகிறது. கலைங்க அதற்கு அடுத்து என்னாச்சு? அதை கலைக்கவிருக்கின்றோம் என்று சொல்லி நமக்கு எதிராக கூடிவிட்டார்கள் என்று அரசாங்கம் பலப்பிரயோகம் செய்து கடைசியா என்ன ஆச்சு? 5 இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள், படுகாயமடைந்திருக்கிறார்கள். அதோடு கூட சேர்த்து வீடு வீடா போய் தீவிரவாதிகளை தேடுகிறோம் என்று சொல்லி பெண்களை துன்புறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னு கேட்டா பல சொத்துக்களுக்கு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் அநியாயங்கள் அடுத்தடுத்து ஏன் நடக்கிறது என்று சொன்னால் ஒரு டிசம்பர் 6 நம்ம மறந்துடக்கூடாது என்பதற்காக. ஆக இந்த சமயத்திலே மிகப்பெரிய அநீதி நமக்கு எதிராக நடக்கிறது அல்லவா? பள்ளிவாசலுடைய அந்த முஹப்பத், பள்ளிவாசலை பற்றியான அந்த பாசம். அயோத்திங்கிறது நம்ம பார்த்திருக்க மாட்டோம். நம்மில அதிகமானவர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருப்போமாங்கிறது சந்தேகம் தான். இப்படியான இந்த நிலையில் ஒரு பள்ளிவாசலுக்கு அநீதி அநியாயம் நடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் கொந்தளிக்கிறது அல்லவா? இந்த கொந்தளிப்பை வெறும் பேச்சோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. நிறுத்திக்காம அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அவன் அவகாசத்தை கொடுப்பான். அல்லாஹ்வே வாக்குறுதியை கொடுத்துட்டான். யார் பள்ளிவாசலை விட்டு தொட வரக்கூடியவர்களை தடுக்கிறார்களோ அவன் பெரிய அநியாயக்காரன். அவனுக்கு இந்த உலகத்திலேயே இழிவு இருக்கிறது, நாளை மறுமையிலே பெரிய தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த இழிவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். இவர்கள் பெற்றுக் கொண்டும் இருக்கிறார்கள். அந்த பள்ளிவாசல், பாபரி பள்ளிவாசல் இடிப்பிற்கு யாரெல்லாம் சூத்திரதாரிகளோ அவர்கள்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவங்க எங்க போயிட்டாங்க? அத்வானிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவலம், அத்வானிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இழிவு, இதெல்லாம் நாம கண் கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வாக்குறுதியை பூர்த்தி செய்கின்றான். இந்த சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் அநீதி இழைக்கப்பட்ட நிலையிலே உள்ள நாம் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய விளைவை கொடுப்பான்.
அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான், இந்த உலகத்திலே இழிவுபடுத்துவான். மறுமையினுடைய தண்டனை கடுமையானது. ஏன்னா அவங்க செய்யற குற்றம் அப்படிப்பட்டது, அவன் செய்யற அநியாயம் அப்படிப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக பைத்துல்லாவுக்கு வர்றாங்க, காபத்துல்லா ஆலயத்திற்கு வருகிறார்கள், தொழுகிறார்கள். இஸ்லாம் புதுப்பிக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தூதுத்துவத்தினுடைய பணிகளை செய்த ஆரம்ப அந்த காலகட்டம். அந்த சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக வர்றாங்க, சஜிதாவுக்கு போறாங்க. ஒட்டகத்தினுடைய மனக்குடலை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். இதையெல்லாம், இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள். யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரிலே இடம்பெறக்கூடிய அந்த செய்தியிலே இருக்கிறது, லவ் கானலி மனாத்தும், அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு இருந்திருக்க கூடாதா? ஒரு சக்தி இருந்திருக்க கூடாதா? சக்தியற்றவனாக அன்னைக்கு நான் இருந்தேனே. அவன் கூட்டமா இருக்கிறான், அவனுடைய அந்த ஊர்ல அவன் இருக்கிறான். இந்த சமயத்துல அவர்கள் ஆட்டம் போடுகிறார்கள். அந்த ஆட்டத்தை தட்டி கேட்பதற்கு கூட எனக்கு சக்தியற்றவனாக தூரத்தில் இருந்து நான் பார்வையாளனாக இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். லவ் கானலி மனஅத்துன், எனக்கு அன்றைக்கு தடுக்கக்கூடிய சக்தி இருந்திருக்க கூடாதா? சொல்பவர்கள் யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த மாதிரியான நிலையில தான் நாம இருக்கிறோம். அதற்கு அடுத்து அந்த ஒட்டகத்தினுடைய மனக்குடல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு அவர்கள் வந்து அப்புறப்படுத்துகிறார்கள். அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து பிரார்த்தனை செய்தார்களே, சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான, அது எவ்வளவு பெரிய ஒரு உந்து சக்தியாக நமக்கு இருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குரைஷை நீ பார்த்துக்கொள். அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குரைஷை நீ பார்த்துக்கொள். அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குரைஷை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், உன்னுடைய தண்டனைக்கு ஆளாக்கு. யா அல்லாஹ் இந்த அபூஜஹலை, இந்த உத்பாவை, இந்த ஷைபாவை, இந்த அந்த அநியாயக்காரர்களை நீ பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். வெறும் 13 வருஷம் தான் உருண்டு ஓடுகிறது. பத்ர் களத்திலே வேறற்ற மரங்களாக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அபூஜஹல் எவ்வளவு பெரிய வலிமையானவர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக கிட்டத்தட்ட இங்க மக்காவில 13 வருஷம், மதீனாவுக்கு போற பிறகு கொடுத்த தொந்தரவு எப்படி பார்த்தாலும் 14-15 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டவன். அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்தான். இழிந்த நிலையை பத்ர்ல அல்லாஹ் ஏற்படுத்தினார். அல்லாஹ் 2 சிறுவர்கள் அவனுடைய கதையை முடித்தார்கள். வரலாறு நமக்கு எடுத்து சொல்கிறேன். அதே விதமாக எந்த குறைஷிக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களோ அந்த குறைஷினுடைய நிலைமை எப்படி ஏற்பட்டது? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த வருடம் ஹிஜ்ரி 8வது வருஷம். அந்த சமயத்திலே மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்காக, மக்காவுடைய வெற்றிக்காக சஹாபாக்களுடைய படை பெரிய எண்ணிக்கையிலே வருகிறது. பார்த்து அப்படி பெட்டி பாமாக மாறிவிட்டார்கள். அது வரைக்கும் குறைஷுடைய பெருமையை பேசிக் கொண்டிருந்த தலைவர்கள், குறிப்பாக அபூ சுஃபியான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அவர்கள் சொன்ன வார்த்தை சஹீஹுல் புகாரியில இருக்கிறது. முஹம்மதை, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அவங்க சொல்றாங்க, முஹம்மதே லா குரைஷ பஅதல் யௌம், குரைஷின் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். குறைஷனுடைய பெருமைகளை எல்லாம் மண்ணோடு மண்ணாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள். இனி குறைஷ் என்று பெருமை அடித்துக் கொண்டு நம்முடைய அதிகாரத்தை செலுத்த முடியாது என்கிற ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்களே. குறைஷனுடைய பசுமைகள் எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிட்டதே என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நேரடியாக தலைவராக இருந்த அபூ சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹதீஸிலே தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இஹ்லாஸோடு துஆ செஞ்சாங்க இல்லையா? இந்த குறைஷிக்கு எதிராக நீ துஆ செய்தார்கள். குறைஷிக்கு எதிராக துஆ செய்த அந்த ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை விட்டு நான் தடுக்கப்படுகின்றேனே என்பதற்காக துஆ செய்தார்கள். அதுதான் அது எவ்வளவு வீரியம் கொண்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 96வது அத்தியாயத்தை நீங்க வாசித்து பாருங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الانسان من علق. அதனுடைய தொடர்ச்சியில அல்லாஹ் என்ன சொல்றான்? கல்லா இன்னல் இன்சான லயத்கா, இந்த மனிதன் வரம்பு மீறி செயல்படுகிறான். அர்ரஹு ஸ்தக்னா, தன்னை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது என்று அவன் எண்ணுகிறான்.
உன்னை பார்ப்பதற்காக, உன்னை தண்டிப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். ஜபானியாங்கிற பெரும் படையின் இடத்துல இருக்கிறது. கல்லா, இந்த குற்றவாளிகள், இந்த அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தூதரே நீங்க கட்டுப்படாதீங்க. வஸ்ஜுத் வக்தரிப், சஜ்தா செய்யுங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீங்கள் நாடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு கட்டளை இடுகிறான் அல்லவா. அந்த மாதிரி இஹ்லாஸோடு இந்த பள்ளிவாசல்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த அநியாயங்களை, அநீதியை அல்லாஹ்விடத்திலே நாம் வைத்தோம் என்றால் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் செஞ்ச அநியாயத்திற்காகவே தண்டிப்பான். அதுல கூடுதலா நம்முடைய துஆவும் சேர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆக அந்த துஆக்களை அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் வைப்பதற்கு நாம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது, ஒருபோதும் அதை விட்டு நாம பின்தங்கி விடக்கூடாது என்பதை இன்றைய டிசம்பர் 6 இந்த நிகழ்விலே 32 வருடங்கள் உருண்டு ஓடி விட்டாலும் அந்த பாபரி பள்ளிவாசலுடைய அந்த நினைவு நம்மை விட்டு அகலாது. ஒரு பள்ளிவாசலை இழந்திருக்கிறோம், இனி அடுத்தது எதையும் இழப்பதற்கு நாம் தயாராக இல்லை என்ற அடிப்படையில் நம்முடைய உறுதிப்பாடை நாம் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே யமன் பகுதி வெற்றி கொள்ளப்படுகிறது. யமன் பகுதிக்கு கவர்னராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து தொலை தூரம் வரைக்கும் அவர்களை வாகனத்திலே அமர்த்தி கூடவே வர்றாங்க. வரும்போது பல போதனைகளை செய்கிறார்கள். அதிலே ஒன்று என்ன சொல்கிறார்கள்? அவர்களுக்கு ஈமானை எடுத்து சொல்லுங்கள், அவர்களுக்கு ஏகத்துவத்தை போதியுங்கள். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் தொழுகையை சொல்லுங்கள். தொழுகையை நீங்கள் சொல்கிறீர்கள், தொழுகையை அவர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் ஜக்காத்தை சொல்லுங்க, நோன்பை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இப்படியான இந்த சமயத்தில் ஒரு ஆட்சியாளராக, ஒரு நிர்வாக தலைவராகவே ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கும் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய கடமை இருக்கிறது. ஆக ஆட்சியாளர்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கே கடமை என்று சொன்னால் அந்த நிர்வாகத்திற்கு கீழே உள்ளவர்களுக்கு எந்த அளவிற்கு அது அவசியமானது என்பதற்கு அந்த செய்தி போதுமான ஆதாரமாக இருக்கு. அப்ப அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை உங்க வரைக்கும் வைத்துக் கொள்ளாதீர்கள், எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்க அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. பலவீனர்கள் தானே என்று சொல்லி உங்களுடைய பலத்தாங்க காட்டிவிடக் கூடாது. காட்டுவீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை விட பலம் மிக்கவன். இத்தகி தாவத்தல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். فإن ليس بينها وبين الله حجاب, ஏனென்றால் அநீதி இழைக்கப்பட்டவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. அநீதி இழைக்கப்பட்டவன் யாராக இருக்கட்டும், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விட்டான், அந்த அநியாயத்தை அல்லாஹ்விடத்தில் அவன் எடுத்து சொல்லிவிட்டான், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டான் என்றால் அவன் நியாயம் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான், அநீதி இழைக்கக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆக இன்றைக்கு வரக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு பெரிய மனபாரத்தை தருகிறது என்றால் வாட்ஸ்அப்ல படிக்கிறோம், பேஸ்புக்ல இதை பார்க்கிறோம், யூடியூப்ல காணுகிறோம், இன்னும் பிற சமூக வலைதளங்கள் வாயிலாக இந்த செய்தி நமக்கு வருகிறது, பத்திரிகை வாயிலாக இதை நாம அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் வெறும் அறிந்தோ 4 பேருக்கு சொன்னோம் போனோங்கிறது இல்லை. கண்டிப்பாக சொல்ல வேண்டும், இது இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும். கூடவே சேர்த்து அந்த அநீதி இழைக்கப்பட்ட அந்த சமயத்திலே வரக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்கிறது அல்லவா, அதை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். யா அல்லாஹ் நீ பார்த்துக்கொள், அவன் பார்ப்பான், இழிவான தண்டனைகளை அவர்களுக்கு தருவான்
உதுல்லாஹ் வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் அநீதி இழைக்கக்கூடியவர்களை தண்டிப்பான் என்கின்ற அந்த உறுதியோடு இந்த அநியாயங்களுக்கு எதிராக கையெழுதக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு டிசம்பர் 6 என்பது பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இந்த தினம் என்பது கண்டிப்பாக நமக்கு உணர்வுகளை தருகிறது என்று சொன்னால், அந்த உணர்வுகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக எத்தனை வருடங்கள் உருண்டி ஓடினாலும் சரி, இந்த அநியாயத்தை நாம மறக்க மாட்டோம் என்பதை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.